ஆல்மோஸ்ட் 10 டேஸாக சாம்சங் உடைய Z Flip 3 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதோட நீங்கள் கேட்டிருந்த கேள்வி, எஸ் இது ஸ்னாப் ட்ராகன் 888 லான்ச் பண்ணியிருக்காங்க, மற்ற டிவைஸ் மாதிரி இதுவும் ஹீட் ஆகுதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதோட ஃபோல்டபுள் டிவைஸ் மடித்து யூஸ் பண்ணும்போது வந்து ஃபிலிம்ஸியாக இருக்கா, உடஞ்சிருமா, டியூரபிலிட்டி எப்படி இருந்ததுன்னு கேட்டிருந்தீங்க. அதோட கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. கேம் விளையாட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டிருந்த எல்லா கேள்விக்கும் பதிலும் இதில் இருக்குது. ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல், அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். சாம்சங் Z Flip 3 உடைய ஃபீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த டிவைஸுடைய ஃபுல் ரிவ்யூ தான். நார்மல் டே டு டே யூசேஜில் எவ்வளோ தூரம் இது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது, யாருக்கெல்லாம் இது சூட் ஆகும், வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற நிறைய ப்ராக்டிக்கல் விஷயங்கள் உங்களுடைய டவுட்ஸையும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவைஸுடைய ஃபர்ஸ்ட் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மட்டும் இல்லை, யார் இதை யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6.7 inches மேசிவ் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை வந்து டெய்லி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஹாஃபாக காம்பேக்டாக கையில் வச்சு யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து இதை திரும்பி பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வாவ் ஃபேக்டர், அதோட வந்து காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஈஸியாக எங்கேனாலும் கேரி பண்ணி கொண்டு போகலாம். ஒரு கிளச் பேக், அதாவது லேடிஸ்க்கெல்லாம் தெரியும், ஒரு கிளச் பேக்குள்ளே ஒரு ஃபோனை ஃபிட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ ஃபேன்சி காஸ்ட்லி பேக்காக இருந்தாலும் ஃபோன் உள்ளே போகாத போது அந்த பேக்கை யூஸே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி காம்பேக்ட் கிளச் பேக்கில் ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போகலாம், பாக்கெட்டில் ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயமே வந்து ஒன் ஆஃப் த அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் நார்மல் டே டு டே ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணும்போது அதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அடுத்ததாக ஃப்ளெக்ஸ் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு லேப்டாப் மாதிரி எங்கேனாலும் நீங்கள் டேபிளில் வச்சு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மோட். இதை பற்றி நிறைய நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மோடுமே வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணும்போது. அதே சமயத்தில் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பேக்கில் இருந்தோ இல்லை பாக்கெட்டில் இருந்தோ கால் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது வந்து டக்குன்னு எந்த சைடு ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அது ஈஸியாக இருக்குது. அதோட இந்த டிவைஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சின்ன கை இருக்கிறவங்க வந்து ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். முதல்ல வந்து நார்மல் டிவைஸ் மாதிரி உங்களுக்கு கீழே கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் மேலே இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபோல்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால வந்து ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதோட பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டுவல் சிம்மோட கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்மல் சிம், இன்னொன்று இ சிம் போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அகைன் டெடிகேட்டட் SD கார்டு சப்போர்ட் இதில் கிடையாது. பட் இதில் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டு 8GB 128GB வருது. அது வந்து உங்களுக்கு 84,999. அதே ஹையர் வேரியன்ட் 8GB 256GB வருது. அது உங்களுக்கு 88,999 அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமாக கேமரா யூஸ் பண்ணுவீங்க, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 5G டிவைஸ். அதோட 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க தாராளமாக 8 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்தியாவில் 5G வரும்போது இது 5G கம்பேட்டபிள் டிவைஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் டிவைஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இதில் பேண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் 5G கனெக்டிவிட்டி இருக்குது. அகைன் நார்மலாக இப்போ 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. அதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல் அண்ட் ஜியோ யூஸ் பண்ணியிருந்தேன். கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது, லவுடாகவும் இருக்குது, கிளியராகவும் இருக்குது. ஃபோல்டபுள் டிவைஸாக இருந்தாலும் பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை. கால் அட்டென்ட் பண்ணுறது, கால் குவாலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது இதில். அதோட நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து இதோட டியூரபிலிட்டி. ஃபோல்டபுள் ஃபோன் எப்போவுமே ஓப்பன் க்ளோஸ் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், பண்ணும்போது வந்து இது டேமேஜ் ஆகிடாதா, எவ்வளோ தூரம் இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்கும், டியூரபிளாக இருக்குமா அப்படிங்கிறது தான் கேட்டிங்க. ஸோ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன்லேருந்து டியூரபிலிட்டி ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி பேக் பேனல் வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலாக இருந்தாலும் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அதோட மேட் ஃபினிஷில் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கவர் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இதுக்கு கேசஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே நான் கவர் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், பேக் பேனலாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட வரலை. அந்த அளவுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷில் ரொம்பவே டியூரபிளாக கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ரண்ட்லேயும் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் பார்த்தீங்கன்னா PET ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொடெக்டர் வந்து நார்மல் ப்ரொடெக்டர் மாதிரி இல்லாமல் இந்த ஃபோல்டபுள் டிவைஸ் ஃபோல்ட் ஆகும்போது அதுவுமே ஈவனாக உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆன்டி ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் ஆகும். அதே சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போதே ஒரு ஸ்டர்டினஸ் கிடைக்கும், கிரிப்பாக இருக்கும், கையில் யூஸ் பண்ணும்போது கீழே விழாது. ஸோ வந்து ஒரு ஃபர்மாக நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்பவே டியூரபிளாக கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஆடட் ஆன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படிங்கிறதுனால IPX8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் டிவைஸில் இது வரைக்கும் யாருமே இந்த ரேட்டிங் கொடுத்ததில்ல. ஸோ இதில் நீங்கள் தண்ணி
தண்ணி பட்டாலும் சரி நனைஞ்சாலும் தாராளமாக வைப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம், எந்த இஷ்யூஸுமே இல்லை. டஸ்ட் ப்ரொடெக்ஷன் இவங்க கொடுக்கல, பட் நீங்கள் தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிங்கன்னா வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, அப்படி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட சில பேர் வந்து இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனும் டச் ஆகி ஸ்க்ராச்சஸ் விழுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்க்ரீனும் டச் ஆகும்போது நீங்களே பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு மைன்யூட் கேப் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேப் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெசல்ஸ், கார்னரில் இருக்கிற பெசல்ஸில் வந்து ரிட்ஜஸ் மாதிரி 4 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிட்ஜஸில் தான் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ஆகுமே தவிர ஸ்க்ரீனும் உங்களுக்கு டச்சே ஆகாது, அதனால ஸ்க்ராச்சும் ஆகாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஃபோல்டை அன்ஃபோல்ட் பண்ணும்போது நார்மல் ஃபோனை நம்ம எப்போவுமே கீழே வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி கீழே வச்சா கூட வந்து உங்களுக்கு அந்த ரிம்ஸில் தான் போய் ரெஸ்ட் ஆகுமே தவிர ஸ்க்ரீனில் எந்த ஸ்க்ராச்சஸுமே வராத அளவுக்கு வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் R&D டிபார்ட்மெண்ட்டில். இன்னும் சொல்ல போனால் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் டிவைசஸ்லையும் இந்த ரிம்ஸில் இப்படி ரிட்ஜஸ் கொடுத்துட்டா வந்து நம்ம கீழே வச்சா கூட ஸ்க்ராச்சஸ் ஆகாத அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது ஒரு ஃப்ளிப் டிவைஸ், இப்படி நீங்கள் ஃப்ளிப் பண்ணியும் இதை ஓப்பன் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி பண்ணுறது எப்போவுமே ரிஸ்க் தான். ஏன்னா வந்து கை எப்போவாது ஸ்லிப் ஆச்சுன்னா வந்து ஃபோனும் பறந்துடும், 80,000 ரூபாயும் பறந்துடும். அதனால் அதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் இப்படி ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளிப் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சில பேர் கேட்டது வந்து ஃபோல்டபுள் டிவைஸ், ஸோ டிஸ்பிளே எப்படி இருக்குது, இதில் வந்து நடுவில் அந்த கிரெஸ் தெரியுதா, மடிக்கும் போது வந்து ஒரு மாதிரி தெரியுதா, டிஸ்பிளே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அகைன் இது வந்து உங்களுக்கு 6.7 இன்ச்சஸ் சூப்பர் AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க, HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்காக நிட்ஸும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. டே லைட்டாக இருக்கட்டும், இன்டோரில் யூஸ் பண்ணாலும் டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது செட்டிங்ஸில் வந்து இதோட பிரைட்னஸ் ஷார்ப்னஸ் அதிகமாக்கிற மாதிரி உங்களுக்கு செட்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, OTT பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, டிஸ்பிளேல எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அதே கிரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டிவைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு கிரெஸ் வந்து இருக்க தான் செய்யும். பட் வந்து ஒரு சில ஆங்கிளில் மட்டும்தான் அது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டிஸ்பிளே வந்து ஸ்க்ரால் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து சென்டரில் கைப்படும் போது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், அந்த இடத்துல ஃபோல்டு இருக்குது, உங்களுக்கு ஒரு கிரெஸ் இருக்குங்கிறது. அது கூட கொஞ்ச நாள் தான், அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிடும், அதனால எந்த இஷ்யூஸும் இல்லை. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீன் 6.7 இன்ச்சஸ் இருந்தாலும் கவர் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது செகண்டரி ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இந்த செகண்டரி ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளிப் டிவைஸை விட 4 மடங்கு பெருசாக கொடுத்துருக்கிறதுனால வந்து ரொம்பவே ஃபங்க்ஷனலாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் இங்கேருந்தே பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை. எஸ்பெஷலி உங்களுக்கு டைம் பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் ஏதாவது மெசேஜ் வருது அப்படிங்கும்போது அதை என்னென்னு பார்த்துக்கலாம், வெதர் இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஸ்கெடியூலிங் டாஸ்க் ஏதாவது ஸ்கெடியூல் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அலாரம் செட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், டைமர் செட் பண்ணிக்கலாம், இன்னும் விஜெட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சூப்பர் AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால டிஸ்பிளே ரொம்பவே கிறிஸ்பாக கிளியராக இருக்குது. அதோட இதோட பிரைட்னஸும் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு செகண்டரி ஸ்க்ரீனையும் வந்து இவங்க ப்ராப்பராக ஃபங்க்ஷனலாக கொடுத்துருக்காங்க இதில். அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், Snapdragon 888 லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Snapdragon 888 அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கேட்டது என்னென்னா இந்த டிவைஸ் ஹீட் ஆகுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் லான்ச் ஆன Snapdragon 888 டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டிங் இஷ்யூ எல்லாமே ஃபேஸ் பண்ணிச்சு. ஸோ நானும் அதை தான் இதில் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். நார்மல் யூசேஜ், நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 3 மணி நேரம் வந்து மூவிஸ் பார்க்குறீங்க, வெப் சீரிஸ், யூடியூப் பார்க்குறீங்க, எந்த இஷ்யூஸுமே இல்லை, வார்ம் கூட ஆகலை ஸ்மார்ட் ஃபோன். அதே கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஹை-ஹெண்ட் கிராஃபிக் கேமும் விளையாடி பார்த்தேன், பேட்டில் கிரவுண்ட் விளையாடி பார்த்தேன். கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் கிரவுண்டர்லாம் உங்களுக்கு ஹை செட்டிங்ஸில் வந்து விளையாடி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரீச் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 டிகிரிஸ் வரைக்கும் ரீச் ஆச்சு. அதோட ஹை-ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸும் வந்து இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஜென்ஷன் இம்பேக்ட் விளையாடினேன், சொல்லவே வேண்டாம், அது அதிகமாக கிராஃபிக்ஸ் எடுத்துக்கும், அதிகமாக பேட்டரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு கேம் அது. அதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 வரைக்கும் தான் போச்சு. உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும் போது கேமரா மாடியூலில் மட்டும் வார்ம் ஆக செய்யும், பட் ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. பட் டெஃபினட்டாக கேம் விளையாடும் போது நீங்கள் அந்த வார்மை ஃபீல் பண்ணுவீங்க, அதுவும் கேமரா மாடியூலில் உங்களுக்கு வார்ம் ஆகும். அதோட ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவல் ஸ்பீக்கர்ஸோட வருது. இந்த டூவல் ஸ்பீக்கர்ஸ்லையும் நீங்கள் டால்பி அட்மாஸ் எனேபிள் பண்ணிக்கலாம், தனியாக மூவிஸ்க்கும் எனேபிள் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில் போயிட்டு, அப்படி இல்லைனா கேம் விளையாடும் போதும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதோட நீங்கள் கேம் விளையாடும் போதும் பெஸ்ட்டாக இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், ஆடியோ குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட ஃப்ளெக்ஸ் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் மோடில் ஒரு லேப்டாப் மாதிரி இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ஆப்ஸ், கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதே நீங்கள் 2 ஸ்க்ரீன் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நீங்கள் கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கீழே கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அகைன் எந்தெந்த ஆப்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஃப்ளெக்ஸ் மோட் ஆப்ஷன் இருக்குது, அங்கே போனீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகணும், கீழே கண்ட்ரோல்ஸ் வரணும் அப்படிங்கிற செட்டிங்ஸும்
பண்ணிக்கலாம். ஈவன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போதும் வந்து நீங்கள் ஒரு லேப்டாப் மாதிரி பிளேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியர் சைடில் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் 12 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. ஸோ அதே வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 12 மெகா பிக்சல் ஏஐஎஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 10 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டிவைசஸ் மாதிரி இல்லாமல் வந்து ரியர் சைடில் நீங்கள் செல்ஃபி எடுக்க முடியும் கவர் ஸ்க்ரீன் வழியாக. அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிரியேட்டர்ஸ் வீடியோஸ் நிறைய எடுப்பீங்க அப்படிங்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸாக இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு செல்ஃபி ஸ்டிக்கே தேவையில்லை. கையில் ஹோல்ட் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு கேம் கார்டர் மாதிரி ஸ்டெடி மோடில் நீங்கள் வீடியோஸ் எடுக்க முடியும். அதோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிளாக இருக்கட்டும், நார்மல் இமேஜஸாக இருக்கட்டும், டே லைட்டாக ரூம் லைட்டாக இருக்கட்டும், டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் நாய்ஸே பார்க்க முடியாது. டீட்டெயில் நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ்லையும் வந்து ஹெச் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட 4K ரெக்கார்டிங் இது சப்போர்ட் பண்ணும். OIS ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால ரொம்பவே ஷார்ப் அண்ட் கிறிஸ்ப் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ கேமரா செக்மெண்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ உங்களுடைய இன்னோவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ இதை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3300 mAh தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவல் செல்லோட கொடுத்துருக்காங்க. மேலே 930 mAh கீழே 2370 mAh கூடவே 15 வாட் வயர்ட் சார்ஜிங், 10 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. 4.5 வாட் வரைக்கும் இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது டுவல் செல் பேட்டரி அப்படிங்கிறதுனால 15 வாட் இருந்தாலுமே வந்து ரொம்பவே குவிக்காக இது சார்ஜ் ஆகிடுது. அதோட கெப்பாசிட்டி 3500 தான். அதனால தான் இது காம்பேக்டாக இருக்குது. 4000 5000லாம் கொடுத்தா இது ரொம்பவே ஹெவி ஆகிடும். இது காம்பேக்ட் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இதில் பேட்டரி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே சார்ஜ் பண்ணணும். நார்மல் யூசேஜ் நீங்கள் பண்ணுறீங்க, ஜஸ்ட் மெயில்ஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, கொஞ்சம் கேம் விளையாடுவீங்க அப்படின்னாலும் ஈவினிங்குள்ளே நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அகைன் டுவல் செல் இருக்கிறதுனால ரொம்பவே குவிக்காக சார்ஜ் ஆகிடுது. ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ சார்ஜிங் மெத்தட் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு ஈவினிங்குள்ளே சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த டிவைஸில். ஸோ சாம்சங் Z Flip 3 ஒரு ஃபோல்டபிள் டிவைஸ், ஃப்ளிப் டிவைஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஃப்ளிப் டிவைஸ் அப்படிங்கிற வாவ் ஃபேக்டரையும் இவங்க குறைக்கவே இல்லை. கவர் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஃப்ளெக்ஸ் மோடாக இருக்கட்டும், இல்லை கேமரா ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வாவ் ஃபேக்டரோட தான் இந்த Z Flip டிவைஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பெருசாக நம்ம குறை சொல்லணும் அப்படிங்கும்போது இதோட பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. வேல்யூ ஃபார் மணியாக தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன வாட்டி கொடுத்ததை விட இந்த வாட்டி கம்மி வேலையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபோல்டபிள் டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதோட ப்ரைஸ் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சாம்சங் Z Flip 3 பற்றி உங்கள் கருத்து என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.